அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில இன்றைக்கு இருக்கிற இந்த கபரு வணக்கத்தை போதிக்கக்கூடியவங்க என்ன பிரச்சாரம் பண்ணி சொல்லி அந்த கபருக்கு மாலைகளையும் மஞ்சனா குச்சுக்களையும் கொளுத்தி பூக்களை போட்டு பன்னீர் தொளித்து எண்ணெய்கள் தேய்த்து அதுக்கு நேர்ச்சைகள் செய்து சில நேரங்களில் அதை சுத்தி ஆடுவதும் கூத்தாடுவதும் கும்மாளம் இடுவதும் எப்படி இருக்கிறதோ அதுக்கு என்ன விளக்கம் சொல்றாங்களோ அல்லாஹு தஆலா அதே விளக்கத்தை அல் குர்ஆன்ல சொல்றான். அலா அறிந்து கொள்ளுங்கள், லில்லாஹி தீனுல் காலிஸ், இந்த தூய்மையான மார்க்கம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. இது எந்த வாப்பாட சொத்தும் இல்ல, உங்களோட வாப்பாட சொத்தும் இல்ல, இது அல்லாஹ்வுடைய சொத்து. இந்த சொத்து அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அல்லாஹ் சொல்றான் இது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. வல்லதீன இத்தகது மின் தூனிஹி அவுலியா, அவர்கள் இறை நேசர்களாக சிலரை எடுத்துக்கொண்டாங்களே அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹ் இலல்லாஹி ஸுல்ஃபா, நாங்க அவங்கள வணங்கலங்க, அல்லாஹ் கிட்ட எங்களை கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு தான் அவங்களை நாங்கள் என்ன செய்கிறோம், வைத்திருக்கிறோம். இது எப்படி கூத்துண்டா, இப்ப நம்ம நாட்டுடைய ஜனாதிபதிட்ட நினைச்சா போகலாமா? போக இயலாது. என்ன செய்யணும்? இங்க யாராவது பார்லமெண்ட் உறுப்பினர் ஒரு மினிஸ்டர் இருந்தா போகணும், அவர்கிட்ட சொல்லணும், அவர் அங்க பேசணும், அதுக்கு ஒரு டைம் எடுக்கணும், இவர் ஊடாக அங்க போனா தான் நம்மள மதிப்பாங்க. இப்படித்தான் அல்லாஹ்வை நினைச்சிருக்கிறான் நிறைய பேர். இந்த நாட்டுடைய ஜனாதிபதி மாதித்தான் அல்லாஹ்வை கொஞ்சம் பேர் இந்த கபரு வணங்கிகள் நினைத்திருக்கிறார்கள். அல்லாஹ் எங்க இருக்கிறான் தெரியுமா? அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அல்லாஹ்வை நீங்க படிச்சு கொண்டாலே போதும். நான் நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் அடுத்த தலைப்பு அது சம்பந்தமாக வரும் என்று நான் நினைக்கிறேன். அதனால அல்லாஹ் என்பவன் அவன் எப்படிப்பட்டவன் என்பதை படிப்பது மிக முக்கியமானது. படிச்சாதான் மற்ற எல்லாம் என்ன செய்யும், பாவம் என்று புரியும், எதிர்க்க துடிக்கும், மார்க்கத்தில் இல்லாதது என்று நாங்களும் பேச நினைப்போம். அப்படி இல்லாட்டி என்ன செய்யும், இது நமக்கு என்னதுக்கு தேவையில்லாத வேலை, அவன் அவண்டத்தை செய்யறான், இவன் இவண்டத்தை செய்யறான், நம்மடத்தை செய்வோம்னு சொல்றாங்க. அவன் அவண்டத்தை செய்யறதுக்கும் இவன் இவண்டத்தை செய்யறதுக்கும் நீங்க உங்களோட செய்யறதுக்கும் இது நம்ம கட்டின வீடு இல்ல, இது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் கட்டிய வீடு. அவங்க எப்படி கட்டினாங்களோ அப்படித்தான் அந்த வீடு இருக்க வேண்டும் என்பதை நானும் நீங்களும் மறந்து